சகோதரர் சாய் சாமிநாதன் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் வந்து உங்களுடைய குரு கண்ணயோகி ஆசிரமத்துக்கு நான் போகணும், கண்ணயோகி ஆசிரமத்தை பார்க்கணும், நீங்கள் அதை அட்ரஸ் சொல்லுங்கள், நான் லொக்கேஷன் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. கண்ணயோகி இப்போ இல்லை, அவருடைய ஆசிரமமும் இல்லை. அதாவது மற்ற மற்ற கார்ப்பரேட் சாமியாருங்க, மற்ற மற்ற ஆன்மீக அமைப்புகள் இருக்கிற மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக வந்து அவர் வந்து அம்பத்தூர் சென்னை அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட் ஒரு ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அல்லது ஒரு 10 மினிட்ஸ் நடந்து போகிற தூரம் தான். கள்ளிக்குப்பம் ரோடுன்னு வரும். கள்ளிக்குப்பம் ரோடு பக்கத்தில் பிரியப்பாக்கம் ரோடுன்னு ஒன்று இருக்கும். அந்த பிரியப்பாக்கம் ரோடு தான் அவருடைய வீடு தான், ஆசிரமெல்லாம் கிடையாது. முதல்ல நான் அவர் அங்கே தான் சந்தித்தேன். பிரியப்பாக்கம் ரோடு ஜஸ்ட் வீடு தான், ஆசிரமெல்லாம் கிடையாது. அவருடைய சீடர் வந்து ஒருத்தர் முருகேசன் சொல்லிட்டு ஒரு சிலோனில் இலங்கையில் வந்து ஒரு பிரான்ச் மாதிரி வச்சு பண்ணிட்டு இருந்தார். அங்கேயும் வந்து ஆசிரமம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆசிரமெல்லாம் கிடையாது, வீடு தான், முருகேசனுடைய வீடு. அவர் வந்து பண்டிட்ஜி கண்ணயோகியினுடைய சீடர், என்ன மாதிரி அவரும் ஒரு சீடர். பட் அவர் வந்து இலங்கைன்றனால இலங்கையில் அங்கேயும் கூப்பிட்டு போயிட்டு கண்ணயோகி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே மீட்டிங்ஸ் கிளாஸ் எல்லாம் நடத்துவார். அங்கேயும் அவர் வீடு தான், இங்கேயும் அவர் வீட்டில் தான் எல்லாமே பண்ணுவார், சொல்லிக் கொடுப்பார், எல்லாம் பண்ணுவார். தனியாக ஆசிரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே உலகம் முழுசும் பிரான்ச்சஸ், இந்தியா முழுசும் பிரான்ச்சஸ், எல்லா ஸ்டேட்ஸ்லையும் பிரான்ச்சஸ் வச்சிருக்கிற ஆன்மீகவாதிகள் அவரையும் கம்பேர் பண்ணும்போது கண்ணயோகியினுடைய கால் தூசுக்கு யாருமே இல்லை. அவருடைய நாலேஜ், அவருடைய திறமை, அவருடைய பக்குவம், இதெல்லாம் நீங்கள் அவர் கற்றுக்கொண்ட அந்த விஷயங்கள் அதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு உலகம் முழுசும் பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க இல்லையா, கண்ணயோகியுடைய கால் தூசுக்கு யாரும் இல்லை.